வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பஞ்சாபாத் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படின்னா இல்லையா? சரி பொய்ட்டாபாத்? அட இல்லைப்பா, அதுவும் இல்லையா? சரி கீல்பாத்? இல்லைப்பா. கடைசியாக பக்லாவாவது சாப்பிட்ருக்கீங்களா? யோ அதெல்லாம் என்னன்னே தெரியலையா, ஏன் போட்டு சாப்பிடுச்சுக்கிட்டு இருக்க? ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான். ஆனால் இது வந்து பெங்காலி, அசாம், பீகார், ஒடிஷாவில் உள்ள பாஷைகள். இந்த சாப்பாடு பேரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஒரே சாப்பாடு, ஒரு நேம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு. நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் அந்த பழைய சாதம் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அது ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒவ்வொரு பாஷையில், இந்த பெங்காலி, பீகார், அசாம், ஒடிஷாவில், ஸோ அவங்க ஊர் பாஷையில் வந்து சொல்கிறது தான் இதோடது. இது எல்லாமே நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயந்தான். பழைய சாதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே பெங்கால், பீகார், அசாம், ஒடிஷா, ஸோ இந்த அந்தந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்துக்கு அந்த பேர். நான் முன்னாடி கேட்டேன் பார்த்தீங்களா, பஞ்சாபாத், பொய்ட்டாபாத், கீல்பாத், அப்புறம் அந்த பார்க்கலாம், இது எல்லாமே பழைய சாதத்துக்கு அவங்க ஊரில் வச்சுருந்த பேர். ஸோ இந்த பழைய சோறு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஆரம்ப காலம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்த 2500 to 3000 வருஷம் அந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக கீழடியில் நெல் ஒன்று கிடச்சதாகவும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ கீழடிக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் அந்த குறிப்பிட்ட காலங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தான், ரொம்ப நெருக்கமான விஷயம் தான். ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் வாஸ்டெல்லாம் போயிருந்திருக்காது. அது இன்னும் நமக்கு அஃபிஷியல் ரெக்கார்டாக இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ இந்த அரிசி, அந்த அரிசினால் வந்த பழைய சோறு, அதில் உள்ள ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படி இருக்குது, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ரிசர்ச் சயின்டிஸ்ட், இந்த ஃபுட் சயின்டிஸ்ட் அவங்க இருக்காங்க, அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. 2 அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து அஃபிஷியலாக ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸரும் இந்த ரெக்கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சாதாரணமாக குக்கரில் வச்சு சாப்பிட்ற அரிசிக்கும் அதே இது, அந்த சோறை தண்ணியில் ஊற போட்டு ஒரு 12 hours, நம்ம நைட் வந்து சோறு மிச்சமானோன்னு என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி அதில் பழைய சாதத்துக்கு ஒன்று பண்ணுவோம். இல்லைன்னா மேக்ஸிமம் இல்லை மாடு இல்லை குப்பையில் கொட்டுறது தான் வழக்கமாக போய்கிட்டு இருக்கு. அதே இது அந்த பழைய சோறை ரெடி பண்ணி அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் சொல்ல போகிறேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். அந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்குற முன்னாடி எத்தனை பேர் பழைய சோறு டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நான் கேட்டே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது பழைய சோறை எடுத்துக்கோங்க அப்படின்றது தான். ஏன்னா அது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இந்த டயத்தில் கோவிட் சுச்சுவேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணுன்றது. சரி, சராசரி இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு எல்லாமே இந்த பழைய சோறாக தான் இருக்கும். அது ஒரு அழகாக அந்த மண்பானை, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மண்பானை இருக்கும், எல்லார் வீட்லேயும் மண்பானை இருக்கும். அந்த மண்பானையில் அந்த பழைய சோறை போட்டு தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு அது காலையில் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கிறப்போ, அந்த சாப்பாடோட அள்ளி சாப்பிட்றப்போ, ப்ளஸ் அந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இருக்கும், வெங்காயம் வச்சுருப்பாங்க, உப்பு அது மேலே லேசாக தூவி விட்டு, ஊறுகாய், இதெல்லாமே தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட், அதாவது இந்த பழைய சோறை எடுத்துக்கிறப்போ அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது, குக்கரில் வச்ச ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றப்போ அதில் இருக்க அயன் பார்த்தீங்கன்னா வெறும் 3.4 மில்லிகிராம் தான். அதே இது இந்த பழைய சோறு ஆஃப்டர் 12 hours அப்புறம் நைட்டு வந்து அந்த ரைஸ்லாம் ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்றப்போ அதில் இருக்க அயன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73.91 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இது அசாமில் உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இதை ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறாங்க, தவிர சும்மா வாயில் வரதான் அடிச்சு விடலை அப்படின்றது. பொதுவாகவே நான் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியும், பழைய சோறு சாப்பிட்ற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ இருக்குன்ற. ஸோ அந்த முன்னாடி சொன்ன வறுமை கோட்டு கீழே உள்ள அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான். ஸோ அவங்க அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு சரியான உணவு அப்படின்னா பழைய சோறு தான் காலையில் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதில் அயன் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி இந்த சோடியம் சொல்லுவாங்க, பொட்டாசியம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் விட இந்த குக்கரில் வச்சு சாப்பிட்ற ரைஸை விட இந்த பழைய சோறில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம்னு பார்க்குறப்போ 100 கிராம் அரிசியில் 21 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதாவது குக்கரில் வச்சது. அதே இது பழைய சோறில் பார்த்தீங்கன்னா 850 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷனில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வெயிட், அந்த கரெக்டான வெயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் போன் ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா உங்களுக்கு வந்து அதில் ரேரான விட்டமின்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் B6, விட்டமின் B12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆச்சு அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி பாருங்க பழைய கஞ்சி பழைய சோறு தான் சாப்பிடுவாங்க, மாத்திரலாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஈவன் 90s கிட்ஸ் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம பழைய சோறு வந்து காய்ச்சல் அப்போ நம்ம வீட்டில் வந்து கஞ்சி வச்சு கொடுத்துறது வழக்கமான விஷயம். அது சாப்பிட்டு நம்ம நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குவோம், வேர்த்துரும், காய்ச்சல் உடனே சரியாக போவோம். அதுதான் ஒரு நேச்சரான விஷயம், ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஸ்பீட் ரெக்கவரின்னு சொல்லுவோம்ல, அது பழைய சோறுனால மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும். இதே இது டேப்லெட் எடுத்திங்கன்னா
2 நாளாக ஆகும் நீங்கள் ரெக்கவர் ஆகும், அந்த ஃபீவர்லேருந்து வெளியில் வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பழைய சோறு பழைய கஞ்சி இதை சாப்பிட்டு பழங்க. ஃபீவர் அந்த டயத்துலையும் சரி, வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டு பழகுங்க அப்படின்றது நான் பர்சனலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்றது. ரெண்டாவது வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைஜஷன் ரொம்பவே நல்ல சீராக இருக்கும் அப்படின்றது. அல்சர் என்ன ஒரு டைப் ஆஃப் அல்சர்ஸ் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப அல்சர் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் சயின்டிஸ்ட் ஒரு பக்கம், ரெண்டாவது அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன், ஸோ அவங்க எல்லாருமே ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் ஆமாப்பா அந்த சவுத் ஏஷியன் ட்ரெடிஷனில் அந்த ஃபுட்டில் வந்து என்னமோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள ஒரு லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஈவன் அமெரிக்கன்ஸ் கூட கூகுளில் ஹவு டு மேக் பழைய சோறு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. நீங்கள் வேணால் நம்பலைன்னா கூகுளில் அதை டைப் பண்ணி பாருங்கள், ஹவு டு மேக் பழைய சோறு, அந்த கேப்ஷன் வந்து வருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் சாப்பிட்றனால அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ப்ளஸ் டல்னஸ்லாம் போயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு யூத்ஃபுல்லாக ரேடியன்ட் லுக் வந்து இருக்குது. அந்த ஒரு நம்ம சொல்லுவோம்ல அந்த அழகு வந்து அப்படியே இருக்குது, ஒரு ரொம்ப எங்காக தெரியுறாங்க அப்படின்றது, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. சம்மர் சீசனில் ரொம்பவே அதிகமாக நம்ம எடுத்துக்கிற ஒரு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு அப்படின்றது நல்லாவே தெரியும். நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க பழைய சோரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷன்ஸ் யாராவது பழைய சோறு அதெல்லாம் போய் யார் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தலையில் 4 போடு போட்டு அதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் எடுத்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக ஓரளவுக்கு நிறைய பேர் அந்த பழைய சோரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்றக்காக தான். சரி, இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வெளியே நீ எதுக்கு பண்ண அப்படின்ற ஒரு ரிலேட்டாக கேட்கலாம். ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஆரம்பித்த இந்த சோறு ரைஸ்ன்ற விஷயம் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால தான் இதை ஹிஸ்ட்ரியில் சேருங்க, இல்லை நானே சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பழைய சோறு வந்து சாப்பிட்டு பழகுங்க, உடம்புக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்றது சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.